அவர்கள் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடுக்காக சைனா போயிருந்தார். புட்டின் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காகவும் போயிருந்தாரு. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மாநாடு நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி ஆகஸ்ட் 31ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல CIA அமெரிக்காவை சேர்ந்த உளவாளி ஜாக்சன்றவர் வந்து பாத்தீங்கன்னா செத்து போய் கிடக்கிறாரு. எதனால செத்தாரு அப்படின்றது தெரியல. ஆனா அவங்க வந்து சைலண்டா வந்துட்டு அவரை எடுத்துட்டு போயிட்டாங்க அமெரிக்காவுக்கு. ஒரு சைடு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வந்துட்டு ஷாங்காய் மாநாடு நடந்து முடிஞ்சு இவர் வந்து சைனால பேசிட்டு வெளியே வர வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் வந்துட்டு புட்டின் வந்து வெளியவே வெயிட் பண்ணி மோடியை வந்து அவருடைய புட்டினோட கார்லேயே வந்து கூட்டிட்டு போயிருக்காரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 1 ஹவர் கிட்ட அவங்க பேச்சுவார்த்தையும் நடத்திருக்காங்க. இது செகண்ட் இன்சிடென்ட். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜப்பான் அண்ட் சைனாவில் வந்து சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு மோடி அவர்கள் இந்தியாவுக்கு திரும்புறாரு. இந்தியாவுக்கு திரும்பணும்னா அடுத்த நாளே வந்துட்டு செமிகண்டக்டர் ரிலேட்டடாக ஒரு மீட்டிங் வந்து அட்டன் பண்றாரு. அப்போ வந்து அவர் என்ன மீட்டிங்ல சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இது சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் கைத்தட்டி எல்லாரும் ஆரம்பிச்சோன்னு சொல்றாரு. வந்து மீட்டிங் அங்கே அட்டன் பண்ணிட்டு வந்தனால எல்லாரும் சந்தோஷப்பட்டு கை தட்டுறீங்களா, இல்லைன்னா நான் வந்துட்டு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு நினச்சி எல்லாரும் கை தட்டுறீங்களான்னு ஒரு மாதிரி சிரிச்சாரு. நினைச்சாலே நமக்கு ஓரளவு புரிஞ்சிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்ததா சொல்றாங்கன்னா, ரஷ்யனுடைய உளவுத்துறைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்க வந்துட்டு சிஐலேருந்து யாரோ வந்திருக்காங்க, இங்கே வந்து கொல்றதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வருது. அது வந்து உடனே புட்டின் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட அவரும் வந்துட்டு அந்த ராவுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட உளவுத்துறையும் இந்தியனுடைய உளவுத்துறையும் சேர்ந்து அந்த சிஐ பர்சனை வந்துட்டு காலி பண்ணதாக வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. இது எந்த அளவு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த 3 டாட்டையும் சேர்த்து பார்த்தா ஓரளவு வந்துட்டு புட்டின் அவர்கள் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து சேவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நமக்கு தோணுது.